என் அன்பு குழந்தையே, காலங்கள் மாறும், உன் கஷ்டங்கள் தீரும், உன் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் என்று இந்த சாய்நாதன் இன்றைய தினத்தில் உனக்கு வாக்களிக்கின்றேன். மிகுந்த ஆர்வத்தோடு என்னை நோக்கி வந்திருக்கின்றாய். என் மீது பக்தியை செலுத்தி கொண்டிருக்கின்றாய். என்னை குருவாக ஏற்று மனம் மகிழ்கின்றாய். இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னுடைய செவியில் கேட்க பொழுதும் நல்ல செய்தி உன்னை முற்றிலுமாக பூரிப்படைய செய்யும். நீ இவ்வளவு நாள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த செய்தியானது இப்பொழுது உன்னுடைய உள்ளம் வந்து சேரப்போகின்றது. நீ மிகவும் மனமகிழப் போகின்றாய். அப்பா நன்றி என்று எனக்கு நிச்சயம் நன்றி சொல்வாய். எத்தனையோ முறை எனக்கு நன்றி சொல்லி இருக்கின்றாய். உன்னுடைய வேதனைகளை என்னிடம் புலம்பி இருக்கின்றாய். நான் அதற்கு தீர்வும் கொடுத்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையாகிய இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தப் போகின்றேன். இது நாள் வரை இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, மனமுருகி என்னிடம் கேட்டிருக்கின்றாய் அல்லவா? நீ என்னிடம் கேட்ட வரங்களையெல்லாம் ஒன்று விடாமல் நிச்சயம் நான் நடத்தி கொடுப்பேன், நிறைவேற்றி கொடுப்பேன். என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒரு பொழுதும் வீண் போகாது. என்னுடைய பக்தர்களை நான் ஒரு பொழுதும் கைவிட்டது இல்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அற்புதங்களை நடத்தி கொண்டே இருப்பேன். அற்புதத்தின் நாயகன் நான் என்று தெரியும் அல்லவா உனக்கு? எத்தனையோ பக்தர்களுக்கு எவ்வளவோ மெய்சிலிருக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் செய்து மகிழ வைத்து வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். உன்னை மட்டும் எப்படி விட்டு விடுவேன்? நீயும் என் மீது அதிக பக்தி பூண்டிருக்கின்றாய். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் என் அன்பு குழந்தைக்கு என் கரங்களின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் கிடைக்கும். என்னையே நம்பி கதியென இருக்கும் என்னுடைய பக்தர்களை ஒரு பொழுதும் நான் கைவிட்டது இல்லை. என் குழந்தையே, நீ கடந்து வந்த பாதையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கின்றது. அத்தனை பிரச்சனைகளையும் நீ சாதாரணமாகவா கடந்து வந்திருக்கின்றாய்? எத்தனை வழிகளையும் வேதனைகளையும் சுமந்து அல்லவா கடந்து வந்திருக்கின்றாய்? அத்தனையும் கடப்பதற்கு நான் தானே உனக்கு தைரியத்தையும் கொடுத்திருக்கின்றேன். இப்பொழுது இந்த பிரச்சனையை மட்டும் நான் தீர்த்து வைக்க மாட்டேனா? நிச்சயம் தீர்த்து வைப்பேன். சரியான நேரம் வர வேண்டும் என்று தான் காத்திருந்தேன். இப்பொழுது அந்த நேரம் கூடி வந்திருக்கின்றது. இனியும் நான் உன்னை தவிக்க விட போவது இல்லை. சிறப்பானவற்றையெல்லாம் உன் எண்ணம் போலவே சிறப்பானதாகவே செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன். எந்த ஒரு காயமும் வலியும் இனி உனக்கு ஏற்பட போவது இல்லை. மருந்தாக நானே நிறைந்து அத்தனை வலிகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டேன். வலிகள் இல்லாத வாழ்க்கையை, வேதனைகள் இல்லாத வாழ்க்கையை, சங்கடமில்லாத வாழ்க்கையை இனி நீ நிச்சயம் வாழ்வாய். உன்னை வந்து சேரப்போகின்ற இந்த நல்ல செய்தி உன்னை மிகவும் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும். நீ என்னிடம் கேட்ட ஒன்றுதான் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, நீ அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தை. என்னை குருவாக தேர்ந்தெடுத்து விட்டாய். இனி உன் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறிவிடும். கவலைப்படாதே, கொஞ்சம் பொறு. எல்லாம் மிகவும் நலம் நிறைந்ததாக மாறிவிடும். நம்பிக்கை கொள். நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன், அற்புதத்தை புரிவேன் என்று நம்பிக்கை கொள். அந்த நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும். நல்லது நடக்கும்.